ನನ್ನನ್ನು ಕಂಟ್ರೋಲ್ ಮಾಡಬೇಡಿ, ಬೇಕಾದ್ರೆ ನಿಮ್ಮ ಗಂಡದರನ್ನು ಕಂಟ್ರೋಲ್ ಮಾಡಿ. ನಾನ್ ಕೆಟ್ಟವನೇ. கெட்டவன் தமிழ் புரியுறது. எல்லா பாஷையிலும் கெட்டவன் கெட்டவன் தான் மாமா. நான் நல்லவனாறது ரொம்ப ஈஸி மேடம். நல்லவனாய் காட்டுட்டுமா? அது உங்களுக்கு நல்லது இல்ல. ஏய், ఏంట్రా మీరు ఊరుకోండి, ఎంత వాగుతున్నారు చూడండి. ఎందుకు వాగడు? వాగటానికి వాగడమే జవాబు. నేను అబద్ధం చెప్పేవాడినే, కానీ నిజం చెప్తే మాత్రం ఏమవుతుందో తెలుసా? ஊர்க்கோரா. ఎందుకు? ஒரு இடம் புரியுது, தமிழ்ல போய் சொல்லுங்கடா. அவரு பொய்யே சொல்ல மாட்டாரா? ஏன் போய் சொல்ல மாட்டாரா? எங்க கிட்ட நீங்க போய் சொல்றது பரவாயில்ல. നിങ്ങളുടെ ഭാര്യ മൈഥിലി അലവലാതി മാഗിഡ് അനിയത്തിയാ നിങ്ങൾ പറഞ്ഞില്ലേ? നാണുണ്ടോ നിങ്ങൾക്ക്? എന്തിനാ അങ്ങനെ പറഞ്ഞേ? ഞാൻ അങ്ങനെ പറയുള്ളൂ. അപ്പൊ ഇല്ലാതെ പിന്നെ ഞാൻ നിങ്ങളുടെ ഭർത്താവിനെ പറ്റി പരാതി പറഞ്ഞില്ലല്ലോ, എന്റെ ഭാര്യയെ പറ്റിയാണ് പറഞ്ഞത്. ഞങ്ങളുടെ ഫ്രണ്ട്ഷിപ്പ് നിങ്ങളുടെ കുടുംബ ജീവിതത്തിന് വലിയ തടസ്സമാണെങ്കിൽ വേണ്ട, വിളിച്ചോണ്ട് പോകും നിങ്ങളുടെ ഭർത്താവിനെ, സന്തോഷമായിട്ട് ജീവിച്ചോളൂ. சந்தோஷம் புரியுறது. இன்னொன்னு புரிஞ்சுட்டேடா, பாக்குறதுக்கு உம குசும மாதிரி இருந்துட்டு எத்தனை பாஷை பேசுறா மாத்தேடா. ஆயிரம் பாஷை பேசலாம், அவன பொய் கூட சொல்லக்கூடாது. இவன் மட்டும் கண்டுபிடி எதை பத்தி கத்தி எங்க கிளம்பி கட்டி இது என்ன பாஷை? நம்மள்து நல்லா இருக்கு. சும்மா இருங்கப்பா ரெண்டு பேரும். ஏன்பா ராமா, இத்தனை நாள் எங்களோட பழகும் போது உனக்கு இவ்வளவு பாஷை தெரியும்னு சொன்னியோ, அப்ப அவாத்துக்காரோட அவ பாஷையில பேசுறதெல்லாம் ஒட்டு கேட்டு இருந்திருக்க. நோக்கு என்ன உரிமை இருக்கு? ரைட் செட். ஒட்டு கேட்கறதுக்கு எந்த அளவுக்கு எனக்கு உரிமை கிடையாதோ அதே மாதிரி கேள்வி கேட்கறதுக்கும் உங்களுக்கு உரிமை கிடையாது. அவாவா குடும்பக்ஷேமம் அவாவாளுக்கு முக்கியம். அவாவா புருஷன் அவாவா கையில போட்டு அவாவா ஆத்துக்கு போய் சேருங்கோ. அதான் என்னுடைய அவா. பாத்தல உங்க ஃப்ரெண்ட் எப்படி நக்கல் அடிக்கிறாருன்னு. அவன் தான் ஃப்ரெண்ட்ஷிப்